நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஜுடிஷியரியில் பெண்டிங் கேசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பெண்டன்சி ஆஃப் கேசஸ், அந்த பேர்டன் ஆஃப் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் செக் பவுன்ஸ் கேசஸ்ன்னு பார்த்தோம்னா அது மட்டுமே பெண்டன்சி வந்து ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது. நிறைய செக் பவுன்ஸ் கேசஸ் 138 கேசஸ் வந்து நிறைய பெண்டிங்கில் இருக்குன்றது நிறைய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. இது சம்மந்தமாக நேற்றுக்கு ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம். சந்தாபேஜ் தாரி வர்சஸ் கிஷோர் எஸ் போர்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்டை செப்டம்பர் மாதம் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். அந்த ஜட்மெண்ட்டோட அப்சர்வேஷன்ஸை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதே ஜட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு சில கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் படி செக் பவுன்ஸ் கேசஸை விரைவாக வந்து முடிக்கிறதுக்கான, அதாவது காலப்போக்கில் வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி வளர ஒவ்வொரு விஷயங்கள், இந்த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் வர இந்த செக் பவுன்ஸ் கேசஸோட பெண்டன்சியை குறைக்கிறதுக்காக அதை அப்ளை பண்ண முடியுமான்னு கோர்ட் ஒவ்வொரு சமயமும் வந்து முயற்சி பண்ணுறது உண்டு. ஸோ இந்த கேஸ்லையும் அந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பெண்டன்சி வந்து எப்படியான குறைக்கணுன்றதுக்காக கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்றது நிறைய கேசஸில் வந்து முயற்சி பண்ணது உண்டு. ரொம்ப ரீசெண்டாக ஹைகோர்ட் லெவல்லேருந்து பார்த்தோம்னாலும் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம்னாலும் நிறைய கைட்லைன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு சில கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சர்வீஸ் த்ரூ தஸ்தி. இது வந்து டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பழக்கமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சில கேசஸில் வந்து இப்போ பழக்கப்பட்ட ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. தஸ்தின்றது வந்து ஹேண்ட் சர்வீஸ். அதாவது நேரடியாக அந்த செக் பவுன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுற அந்த கம்ப்ளைண்ட்டே நேரடியாக அந்த நோட்டீஸ், அந்த கேஸோட சமன்ஸை வந்து எதிர்த்தரப்பினர்கிட்ட சர்வீஸ் பண்ணி அந்த அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிட்டு ஒரு அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது. இதுக்கான பர்மிஷன் வந்து சாதாரணமாக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்லையோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் இதுக்கான பர்மிஷன் கிடையாது. ஸோ சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ்னா அது கோர்ட் மூலமாக தான் போகும். அது மிஞ்சி போச்சுன்னா வாரண்ட் ஸ்டேஜ் வந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக போகும். ஆனால் நேரடியாக கம்ப்ளைண்ட்டே நேரடியாக அக்யூஸ்டை பார்த்து அந்த பேப்பர்ஸ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது அந்த சர்வீஸ் ஸ்டேஜ்லேயே நிறைய கேஸ் வந்து ஒரு தேக்கம் உண்டாக்கியிருக்கு. அதாவது அந்த சமன்ஸ் சரிவர சர்வ் ஆயிருக்கா இல்லையான்றதுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய கேஸ் நின்று போயிடுறது. பெயிலபிள் வாரண்ட்லேயும் இந்த பெயிலபிள் வாரண்ட்லேருந்து என்பிடபிள்யூ வரைக்கும் போகாமல் அந்த பெயிலபிள் வாரண்ட் ஸ்டேஜ்லேயே சமன்ஸ் ஸ்டேஜ் இல்லை பெயிலபிள் வாரண்ட் ஸ்டேஜ்லேயே வருஷம் 1-2 வருஷம் கூட அந்த கேஸ் அப்படியே நிற்கிறத நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கம்ப்ளைண்ட்டுக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்களே நேரடியாக அந்த நோட்டீஸை சர்வ் பண்ணுங்க, சூட் சமன்ஸை கோர்ட் சமன்ஸை சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அதுக்கு சம்மந்தப்பட்ட கைட்லைன்ஸ் மட்டும் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் இந்த ப்ராக்டிக்கலாக இன்னும் ஃபுல்லாக அமலுக்கு வந்த மாதிரி தெரியல. பட் இதுக்கான கைட்லைன்ஸ் விரைவில் வந்து அது வந்துடும்ன்றது மாதிரி எதிர்பார்க்கப்படுறது. ஸோ இது உண்மையிலே வந்து இதை வந்து என்ஃபோர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா இங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்து நேரடியாக அக்யூஸ்டுக்கு போய் அந்த கோர்ட்லேருந்து வர வேண்டிய சமன்ஸை நேரடியாக அவரே போய் கொடுத்து சர்வ் பண்ணிட்டு கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸில் எதனா தவறான தகவலாக இருந்ததுன்னு கோர்ட்டுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான கைட்லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, கோர்ட் வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேஸுக்கும். இப்போ இன்னார் வந்து ஒருத்தர் மேலே ஒரு 1 லட்ச ரூபாய் செக் பவுன்ஸ் பண்ணிட்டேன்னா அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறேன். ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க. அந்த ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி QR கோடோட UPI ஐடியோட ஒரு பேமெண்ட் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணுங்க. நான் வந்து அக்யூஸ்டு, நான் இந்த கேஸை செட்டில் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா ஆன்லைன்லேயே பணத்தை கட்டிட்டு கேஸை முடிச்சுக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் அந்த பணத்தை கட்டி கேஸை முடிச்சுட்டேன்னொடனே கோர்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும், அவர் பணத்தை கட்டிட்டாரு, ஸோ இந்த கேஸை காம்பவுண்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி கோர்ட் நேரடியாக இன்டிமேஷன் கொடுத்துரும். ஸோ கேஸ் வந்து டக்குன்னு முடியும், சீக்கிரமாக முடியுன்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கோர்ட் வந்து இதில் கொடுத்துருக்கு. அதாவது கேஸ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியுமோ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, செக் பவுன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சினாப்சிஸ் ஒன்று வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 6 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு சினாப்சிஸ். அதாவது டீடைல்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட், அப்புறம் அக்யூஸ்டோட டீடைல்ஸ், அது ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா கம்பெனியோட டீடைல்ஸு, டைரக்டராக யாரை வந்து சம்மந்தப்பட்ட பார்ட்டி, கன்சர்ன் பார்ட்டி யாருன்றதுக்கான டீடைல்ஸு, அதுக்கப்புறம் செக் நம்பரு, டேட்டு, எந்த பேங்க், அதனால டீடைல்ஸ், அமௌண்ட்டு எவ்வளோ அதுக்கான டீடைல்ஸு, அதே மாதிரி எல்லா அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ஸை வந்து கிறிஸ்பாக ஒரு சினாப்சிஸாக வந்து முதல் பேஜை வச்சு
அந்த செக் பவுன்ஸ் கம்ப்ளைண்டோட சேர்த்து தைச்சு ஃபைல் பண்ணணும் அப்படின்றது கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து ஃபைலிங் தான் வச்சுக்கோங்க. அதை ஆரம்ப கட்டத்திலே சினாப்சிஸ் வச்சு ஃபைல் பண்ணிட்டோம்னா பார்த்த உடனே தெரியும். அந்த கேஸோட டிஃபென்ஸுக்குள்ளே ரொம்ப டீப்பாலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தாலே அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்றது தெரியும். இது நிறைய வேகமாக அந்த கேஸ் முடியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து இதை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ காக்னிசன்ட் ஸ்டேஜில் அக்யூஸ்டுக்கு சம்மன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ப்ரீ காக்னிசன்ட் ஸ்டேஜ்னா ஒரு கேஸ் வந்து அந்த செக் பவுன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கு, பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குன்னு கோர்ட் வந்து அந்த காக்னிசன்ஸ் எடுத்துக்கிற ஸ்டேஜ் வந்து காக்னிசன்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடியே வந்து அக்யூஸ்டுக்கு சம்மன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு கோர்ட்டோட கவனத்துக்கு அது வந்துட்டு கோர்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைலுக்கு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அக்யூஸ்டுக்கு சம்மன்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடி ப்ரீ காக்னிசன்ட் ஸ்டேஜ்லேயே சம்மன்ஸ் கொடுத்து அவங்க அப்ஜெக்ஷன்ஸை என்டர்டெயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல இருந்தது. ஸோ அதை அப்படியே சுப்ரீம் கோர்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். அடுத்தது அக்யூஸ்டு கொஸ்டின் பண்ணுற கொஸ்டினிங் ஸ்டேஜ்ன்றது இருக்கு. ஸோ இந்த செக் பவுன்ஸ் கேசஸ்லையும் அக்யூஸ்டை கொஸ்டின் பண்ணுறதுன்றது இருக்கு. ஸ்டாண்டர்டாக 6 கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டாக 6 கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த செக் இதை இஷ்யூ பண்ணதை இந்த கழுத்தை வந்து ஒத்துக்கிறீங்களான்றதை ஆரம்பிச்சு 6 கொஸ்டின். கடைசியாக நீங்கள் இப்போ இந்த பணத்தை கட்டி நீங்கள் இந்த கேஸை காம்பவுண்ட் பண்ணிக்கிறது, அதாவது செட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்றது வரைக்கும் 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 6 கேள்வி வந்து ஒரு ஆர்டர் ஷீட் மாதிரி கேட்டு அக்யூஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த 6 கேள்விகளும் பதில் கிடைச்சதுன்னா போதும்ன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான கேட்க வேண்டிய ஒரு 6 கொஸ்டின்ஸ். இதை பேஸ் பண்ணி இந்த செக் பவுன்ஸ் கேஸ் வந்து ஒரு ரீசனபிள் ஜட்மெண்ட்டை ஃபார்முலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் டிவைஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய மட்டும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அப்பியரன்ஸை வந்து தவிர்க்கணும், ஃபிசிக்கல் கோர்ட் ரூமை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலாக வந்து கோர்ட் ரூமில் அப்பியர் பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக பிலோ 25,000 வேல்யூ இருக்கக்கூடிய செக்ஸுக்கு செக் பவுன்ஸ் கேசஸ் நடத்துறது ஈவினிங் கோர்ட்ஸ் ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து அது வந்து ஆக்டிவாக இருக்குது. ஈவினிங் கோர்ட்ஸ் அதை வந்து பிலோ 25,000 வேல்யூ உள்ள செக்ஸுக்கு தான் அது வந்து பெரும்பாலும் ஈவினிங் கோர்ட்ஸில் வந்து ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. அதை என்கரேஜ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பாம்பே ஸ்டேட்டுக்கும் அதே மாதிரி கல்கட்டா ஸ்டேட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் ஒரு சில கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்க டைரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த முக்கியமான கைட்லைன்ஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த செக் பவுன்ஸ் கேசஸை வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஷ்ரிங்க் பண்ண முடியுன்றது. எல்லா ஃபீல்ட்லையும் பார்த்தோம்னா இப்போ மெயின்டெனன்ஸ் கேசஸில் முக்கியமான ஒரு கைட்லைன் ஒன்று வந்தது, அஃபிடேவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒரு முக்கியமான கைட்லைன்ஸ்னு ஒன்று வருது. அந்த கேஸை சீக்கிரமாக அதை வந்து அட்ஜுடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செக் பவுன்ஸ் கேசஸில் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் வந்து இந்த கைட்லைன்ஸு இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ப்ராக்டிக்கலாக ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்றதுனாலும் இல்லை நடந்துட்டுருக்கு அப்படின்றது இருந்தாலும் இந்த கைட்லைன்ஸ் வந்து முக்கியமாக அப்ளை பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது.